Assalamu alaikum friends. Today ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எப்படி பன்னீர் வந்து வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரைட் டு த ரெசிபி. நான் வந்து நியர்லி ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலாக ஆவின் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு சிட்டிக்கும் அந்த ஆவின் பிராண்ட் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு டிஃபர் ஆகும். ஸோ அது தகுந்தபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இப்போது 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்கு எந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே தான் போடணும். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து உங்களுக்கு அந்த கடை டெக்ஸ்சரில் வராது. அதாவது இந்த அமுல் ஹட்சன் பன்னீர்லாம் நம்ம வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி பால் ஊற்றிட்டு நல்லா வந்து அதை ஸ்டிர் பண்ணணும். நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த பாலாடை, அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருக்கோம்ல, ஸோ அதனால் கீழே வந்து அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையாவே கொடுத்துருக்கேன். இப்போது நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மில்கி மிஸ்ட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் மீடியம் ஃபேட்டு. இதில் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னா, அப்போ தான் நம்ம பன்னீர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் அப்படியே இந்த ஹட்சனில் அமுல்லலாம் கிடைக்கும். பன்னீர் சாப்பிட்ருந்திங்கன்னா தெரியும், அந்த டெக்ஸ்சரில் சூப்பராகவே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம க்ரீம் போட்டாச்சு. க்ரீம் போட்டும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது அந்த சைடில் பாருங்கள் கொதிச்சு வருது. ஒரு கொதி, அதாவது பால் பொங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பொங்குனதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாதுங்க. லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் எப்பயுமே கொதிச்சிட்டே இருக்கும்போது வினிகரோ லெமன் ஜூஸோ ஆட் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கம்மியாகவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பால் வந்து கொஞ்சம் செட் ஆகும். இப்போது ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நான் ஒரே ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். அதில் பாதி தான் போடுறேன். இப்போது பாதி போட்டு அந்த வார்ம் மில்கில், ஹாட் மில்க் தான், கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா பிரியாது. இன்னொரு டைம் அந்த மிச்சத்தையும் போட்டு நம்ம கலந்து விட்டோன்னா அப்படியே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக பன்னீர் தனியாகவும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் தனியாகவும் அப்படியே சூப்பராக பிரிஞ்சு வரும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். இதே இது நீங்கள் நார்மல் மில்கில் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் வந்து அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபுல் க்ரீம் மில்கில் தான் பண்ணணும் பன்னீர். அப்போ தான் வந்து பன்னீரோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பாலில் எடுத்த அந்த எக்ஸ்ட்ராக்டு ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம ஃபுல் க்ரீமில் எடுத்ததுனால இது எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கீழே வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு துப்பட்டாவோ இல்லைன்னா மஸ்லின் கிளாத் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே ஊற்றிடுங்க. நம்ம பன்னீர் பண்ணதை வந்து அப்படியே போர் பண்ணிடலாம். இப்போ இதில் இம்மீடியட்டாக என்ன பண்ணணுன்னா, சில் வாட்டர், அதாவது ஐஸ் வாட்டர் இருக்கும்ல உங்கள் ஃப்ரிட்ஜில், ஸோ அதை வந்து நல்ல ஒரு 1/2 கப் இல்லைன்னா 1 கப் அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிழியணும். பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து செட் பண்ண வைக்கணும். நல்லா பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிட்டு அதை வந்து அப்படியே ஏதாவது வெயிட் போட்டு நல்ல ஒரு 1 மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே எக்ஸாக்டாக அதே டெக்ஸ்சரில் நம்ம வந்து அந்த ஹட்சன் பன்னீர் இல்லைன்னா அமுல் பன்னீர் இருக்கும் பார்த்தீங்களா, அதே டெக்ஸ்சரில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கொஞ்சம் ஷேப் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வைக்கிற வெயிட் பொறுத்து இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ அதே டெக்ஸ்சரில் வந்திருக்கும். உங்களுக்கு அந்த திரியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். கடையிலலாம் இனிமேல் பன்னீரே வாங்க மாட்டீங்க. ஐ எம் 100% ஷுர். ஸோ இனிமேல் இதே மாதிரி வீட்டில் பண்ணுங்கள்.
பாருங்கள், நான் ஒரே ஒரு இதை வந்து டெக்ஸ்சர் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சேம் டெக்ஸ்சர். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வீட்டிலேயே பன்னீர் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அண்ட் மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், சுஃபியாஸ் வேர்ல்டு. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி